நாம் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரை கேட்டாலே அதோட மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூ வகையை சேர்ந்த தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போதும். இந்த மனோரஞ்சிதம் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய பெயருக்கேற்றாற்போல் நல்ல சுகந்தமான மனம் இருக்கக்கூடிய ஒரு பூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் ஆயுளை வளர்க்க வல்ல, மனதில் அமைதியை சந்தோஷத்தை ஏற்படுத்த வல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு தாவரம் இந்த மனோரஞ்சிதம். இந்த மனோரஞ்சிதம்ங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, பெரும்பாலான மனோவியாதிகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மனோரஞ்சிதம் அப்படிங்கிறதுனால தான் இதற்கு அந்த பெயர் வந்தது. பொதுவாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் கொடுப்பது கிடையாது. மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் இரவு தூங்கும்போது நமக்கு நல்ல உறக்கம் வருகிறதா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் நிறைய பேருக்கு கிடையாது. குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நல்ல மன அமைதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேர் அதிகமாக முக்கியமாக எடுத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தூக்கமின்மை. ஆனால் உடலில் வியாதியை வர வைப்பதற்கும் அதே போல் சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தூக்கமின்மை தான். இன்றைக்கு அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் சார் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் ஒரு மைல்டு டோஸாக ஏதாவது ஒரு ஆன்டி டிப்ரெசன்ஸையோ அல்லது தூக்க மாத்திரைகளோ எழுதி கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் 35 வயதில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தூக்க மாத்திரைகளுடைய ஒரு பழக்கம் 50 வயது ஆகும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் அதே போல் உடலில் சர்க்கரை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் அதைவிட முக்கியமாக முதல்ல ஆரம்பித்த டோஸை விட அதிகமான டோஸ் சம்பந்தப்பட்ட மருந்துகளை நாம் சாப்பிட வேண்டிய ஒரு தேவையையும் நிர்பந்தத்தையும் கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தடுப்பதற்கு இந்த மனோரஞ்சிதம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. மனோரஞ்சிதத்துடைய அந்த பூக்களை எடுத்து நன்றாக அரைத்து தலைக்கு மேலே ஒரு பற்று போல் இட்டு கொஞ்சம் படுத்தோன்னா அது மிகப்பெரிய அளவில் நமக்கு தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மனோரஞ்சிதம் பூவை லேசாக நெருப்பில் வாட்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த புகை இருக்கு இல்லையா, பொதுவாக அதை நெருப்பில் வாட்டினோன்னா மேலே கரும்புகை எழும். அந்த புகை இருக்கு இல்லையா, அந்த புகையை சிறிதளவு நல்லெண்ணெய் கலந்து இரவு படுக்கும்போது கண்களுக்கு மேலே லேசாக தடவிட்டு படுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே எவ்வளவு நாள்பட்ட தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மறந்து போகிறத பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அஞ்சனம் அப்படின்னா கண்மை அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம். ஆனால் நிறைய வகையான நோய்களுக்கு கண்மைகளை கொண்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம ஆயுர்வேதத்தில் இருந்து வருகின்ற ஒரு வழக்கம் சொல்லலாம். இப்போ ஒரு மருந்து, ஒரு நோய்க்கான மருந்து அப்படின்னும் போது உள்ளுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெளிப்புறமாக தடவும் போதே அந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு டைம் டெஸ்டட் கான்செப்ட்னு சொல்லலாம். அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கரிமையான இருக்கக்கூடிய ஒரு மை, சிறிதளவு அதில் நல்லெண்ணெய்யோ அல்லது பசு நெய்யோ சேர்த்து அதை நன்றாக குழப்பி தூங்கும்போது கண் இமைகளுக்கு மேலே லேசாக தடவி தூங்கும்போது அது ஒரு தூக்க மருந்தை விட வேகமாக செயல்பட்டு நமக்கு அமைதியான ஒரு தூக்கத்தை கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் 2 நாள் உபயோகப்படுத்தும் போது நமக்கு அதோடைய பலன் தெரியாது. தொடர்ந்து ஒரு 2 மாதம் உபயோகப்படுத்தும் போது சிறிது சிறிதாக
தூக்க மாத்திரையுடைய தேவை குறையிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேர் நம்மள பார்த்திங்கன்னா அந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநோயினால் பாதிக்கப்படுறோம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சிங்களேன், ராத்திரி பூரா நம்ம தூங்கவே மாட்டோம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து மணி என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். அந்த குறிப்பிட்ட நேரம், அந்த கிளம்புகின்ற நேரத்தில் யாராவது தயாராக இல்லைனாலோ, அல்லது அந்த நேரத்தில் நம்ம தயாராக இருந்து அந்த வேலை நடக்கவில்லை என்றாலோ, கடுமையான மன உளைச்சலுக்கு நாமும் ஆளாகி மற்றவர்களையும் நம்ம ரொம்ப பயங்கரமான ப்ரெஷர் போட்டு சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஐடி துறையில், கணினி துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் 140 பேருக்கு இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டைம் லைனோட வேலை பார்ப்பாங்க, ஒரு டெட்லைனோட வேலை பார்க்கும்போது அந்த டெட்லைன் அப்படின்னு அவங்க மனசில் அது பதிஞ்சு அந்த ஒரு இளம் பொறியாளராக அவங்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 வருட காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளியாகவே மாறுறாங்க. அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா குடும்பங்கள்லேயே நம்ம நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அவங்க வந்து குழந்தைகள்கிட்ட நடந்துக்கக்கூடிய முறைகளையும், பெற்றோர்கள்கிட்ட நடந்துக்கக்கூடிய முறைகளையும், நண்பர்கள் கூட நடந்துக்கக்கூடிய முறைகளையும் பார்க்கும்போது மிக மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய சமூகத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்காக நேராக போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து மருந்து சாப்பிட்டோன்னா அவங்க ஆன்டி டிப்ரெஷன் கொடுக்குறாங்க. அது பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை திறனையே பாதிக்கிறது. அப்போ அதை எவ்வாறு குணப்படுத்த முடியும் கேட்டிங்கன்னா, இந்த மனோரஞ்சிதத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர் சூரணம் இதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவ முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிறைய மனம் சம்பந்தப்பட்ட மூலிகைகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது, சில மூலிகைகள் டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணாத கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மூலிகைகள்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட் டைமாக நம்ம அதை எடுத்துக்கிட்டாலே உடலுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய மூலிகைகள் சொல்லலாம். அதில் இந்த மனோரஞ்சிதம் ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மனோரஞ்சிதத்துடைய வேரிலிருந்து சூரணம் செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொடியை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு தேக்கரண்டி 5 கிராம் அளவும், இரவு ஒரு வேளை உணவுக்கு பின்பு ஒரு 5 கிராம் அளவும் பால் அல்லது வெந்நீரில் கலந்து தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு 3 மாத காலத்திலேயே நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு ஆங்ஸைட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பதட்டங்கள் குறையிறதை நம்ம பார்க்கலாம். இந்த பேங்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகக்கூடியவர்கள், காவல்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகக்கூடியவர்கள், நாள் முழுவதும் பிஸியாக இருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆகக்கூடியவர்கள், பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப்பை ஒரு பிஸியாக வச்சுக்க தவறிட்டாங்கன்னா நிறைய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்கலாம். அந்த பிரச்சனைகளை நன்றாக குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மனோரஞ்சிதத்திற்கு உண்டு. எனவே நேயர்களே, தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், அதே போல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட காரணிகளையும் குணப்படுத்துவதற்கு இந்த மனோரஞ்சிதத்திற்கு நிறைய சக்தி உண்டு. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி ஒரு மருந்தாக இந்த மனோரஞ்சிதத்தை நாம் உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நல்ல செயல்கள் நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ, அதே போன்று தீய செயல்கள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதனுடைய அடிப்படையான தேவை இது. எல்லோரும் உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்வார்கள். ஆம், அதுவும் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைதான். ஆனால் ஒரு நாகரிக வளர்ச்சி பெற்ற மனிதனுடைய அல்லது பண்பாட்டு வளர்ச்சி பெற்ற பண்பாட்டு வளர்ச்சி பெற்ற மனிதனுடைய அடிப்படை தேவை என்பது அது தன்மான உணர்ச்சி, சுயமரியாதை உணர்ச்சி, அல்லது மனிதர்களோடு மனிதர்கள் சமத்துவமாக இருப்பது, பழகுவது. இதுதான் ஒரு நாகரிக சமூகம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உரிமை, அல்லது ஒரு நாகரிகம் பெற்ற ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்று உலகம் முழுக்க ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த சமத்துவத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் தான்
மனிதகுலம் நீண்ட காலமாக போராடி இருக்கிறது. நம்முடைய பல்வேறு விதமான ஒரு மனித உரிமை சார்ந்த சட்டங்கள் அல்லது ஜனநாயகம் சார்ந்த சட்டங்கள் எல்லாம் அடிப்படையில் எதை குறிக்கின்றன என்று நீங்கள் பார்த்தால் அது உண்மையில் மனிதர்களுக்கிடையே சமத்துவத்தையும் சுயமரியாதையையும் தான் பல்வேறு விதங்களில் சுட்டிக்காட்டுகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் மனிதர்களுக்கான சுயமரியாதைக்கான ஒரு மிகப்பெரிய இயக்கத்தையே நடத்தி அதை ஒரு அரசியல் இயக்கமாக நாம் மாற்றியவர்கள். மனிதர்கள் மேல் காலம் காலமாக சுமத்தப்பட்டு வந்த பல இழிவுகளை துடைப்பதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய மண் இந்த தமிழ் மண்ணாகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மனிதர்களுடைய சுயமரியாதை எண்ணங்கள் எங்கெல்லாம் கீழான நிலைக்கு செல்கிறதோ, மனிதர்கள் தங்களை தாங்களே தாழ்த்திக் கொள்கிறார்களோ அல்லது அதிகாரத்தாலோ அல்லது வேறு விதமாகவோ தாழ்த்தப்படுகிறார்களோ, அப்போதெல்லாம் இந்த திராவிட இயக்க மரபு உருவாக்கிய சுயமரியாதை கருத்துக்கள் அல்லது சுயமரியாதை சிந்தனைகள் என்பது முன்னிலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மனிதர்களுடைய சுயமரியாதை சார்ந்த அவர்களுடைய தன்மான உணர்வு என்பது இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய அறைகூவல்கள் விடப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அறைகூவலைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே சமீபத்தில் ஒரு அறிக்கையாக, ஒரு கடிதமாக வெளியிட்டார். அது என்ன ஒரு அறிக்கை என்றால், யாரும் தயவு செய்து அவருடைய காலில் விழ வேண்டாம் என்று மிகவும் ஒரு கடுமையான முறையிலும் அதே சமயத்தில் ஒரு வருத்தத்துடனும் அதே சமயத்தில் ஒரு விதமான மன நெகிழ்ச்சியுடனும் அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது திராவிட இயக்க மரபில் யாரும் யாருடைய காலிலும் விழக்கூடாது, மனிதர்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கக்கூடாது, எல்லோரும் எல்லோருக்கும் சமம் என்கிற உணர்வுடன் எழுதப்பட்ட அந்த கடிதம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பை பெற்றது. மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு புதிய அரசியலில் ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்று கேட்டால், இந்த சுயமரியாதை இயக்கத்திற்குள் இடையில் வேறு சில அரசியல் சக்திகளால் அல்லது அரசியல் சூழலின் காரணமாக பொது இடங்களில் இது போன்ற ஒரு அரசியல் தலைவர்களுடைய காலில் நெடுஞ்சான்கடையாக விழுவது என்பது ஒரு மரபாகவே மாற்றப்பட்டு விட்டது. குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலங்களில் தான் இது ஒரு மிகப்பெரிய வழமையாக மாற்றப்பட்டது என்பதை அனைவரும் அறிவார்கள். அதாவது அமைச்சர்கள் எல்லாம் பொது இடங்களில் நெடுஞ்சான்கடையாக விழுவது, அப்படி விழுகிற போது அதை பற்றி தங்களுடைய தன்மான உணர்ச்சியை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது, இது எல்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் அப்படி யாருடைய காலில் விழுகிறார்களோ அவர்களே அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையும் கூட இருந்தது. ஆனால் மனிதர்களை அப்படி தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்கிற ஒரு நிலையை பார்த்த மக்கள் பெரிதும் வேதனைப்பட்டார்கள் அல்லது கேலியாக சிரித்தார்கள். மனிதர்கள் அதிகாரத்திற்காக அல்லது அதிகாரத்தினுடைய பயன்களை அடைவதற்காக என்னவெல்லாம் செய்வார்கள் என்று மக்கள் சிந்திக்க தொடங்கிய கணமும் அதுதான். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய அவர் மிக தெளிவாக என்னுடைய காலில் யாரும் விழக்கூடாது என்று ஒரு அறிக்கையை அவர் வெளியிடுகிறார் என்று சொன்னால், அவர் எந்த அளவிற்கு இந்த சுயமரியாதை சார்ந்த கருத்துக்களை, சிந்தனைகளை அவர் நடைமுறைப்படுத்த விரும்புகிறார் என்பதற்கான ஒரு சாட்சியமாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட பல சமூக இழிவுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சாதியின் பெயரால் அல்லது அதிகாரத்தின் பெயரால் மனிதர்களுக்கு என்னென்னவோ துயரங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக உயர் சாதி இருக்கக்கூடிய தெருக்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் செல்லக்கூடாது என்று காலம் காலமாக விதிமுறைகள் இருந்திருக்கின்றன. அவர்களுடைய பிணங்கள் கூட அந்த வழியாக எடுத்து செல்லப்படக்கூடாது என்று விதிமுறைகள் இருந்திருக்கின்றன. அதே போல் செருப்பு போட்டுக்கொண்டு நடக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயம் கூட இருந்திருக்கிறது. உயர் சாதிக்காரர்களை பார்த்தால் அவர்கள் செருப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் கூட விதிமுறைகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் உயர் சாதிக்காரர்களை பார்க்கிற போது தோளில் துண்டு போட்டிருந்தால் அந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கொடுமைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. கல்வி அறிவற்றவர்களாக, சமத்துவ அறிவற்றவர்களாக பல இடங்களில் நீங்கள் வரலாற்றை திரும்பி பார்த்தால் ஒரே கிளாஸில், அதாவது உயர் சாதிக்காரர்கள் அந்த தேநீர் அருந்தக்கூடிய அந்த கிளாஸில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேநீர் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கென தனிக்கோலை வைத்திருப்பார்கள். இந்த தனிக்கோலை என்பது ஒரு அரசியல் பிரச்சனையாக கூட மாறி இருக்கிறது. அதே போல் குழந்தைகள் சேர்ந்து படிப்பதில், அதாவது உயர் சாதி குழந்தைகளும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளும் சேர்ந்து படிப்பது, விளையாடுவது எல்லாமே கூட ஒரு பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கலப்பு திருமணங்களின் மீது மிக கடுமையான ஒரு எதிர்வினைகளை சாதிய சமூகம் மாற்றியிருக்கிறது. இப்படியாக
மனிதர்களின் மீது எண்ணற்ற இழிவுகள் தொடர்ந்து காலமாக சுமத்தப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த இழிவுகளுக்கு எதிராக நாம் மிக நீண்ட ஒரு நெடிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த போராட்டத்தின் விளைவாக பல விஷயங்கள் மாறி இருக்கின்றன. மனிதர்களுக்கு சமமானவர்கள் என்கிற ஒரு உணர்வு சமூகத்தில் தலை தொங்கியது. யாரும் சாதியின் பெயரால் யாரையும் புறமுதுக்க முடியாது, இழிவுபடுத்த முடியாது, அவர்களை விலக்கி வைக்க முடியாது என்கிற நிலையையும் கூட நாம் தான் உருவாக்கினோம். ஆனால் அதே தமிழகத்தில் இன்றைக்கு சில அரசியல் கட்சிகள் அவருடைய தலைவர்கள் உருவாக்கிய இந்த பண்பாடு காரணமாக அது வேறு பலரிடமும் கூட அந்த பண்பாட்டினுடைய எச்சங்கள் பரவி விடுகிறது. பொதுவாக காலில் விழுவது என்பது அது சில குறிப்பிட்ட சமூகங்களில், சில குறிப்பிட்ட சாதிகளில் பெரியவர்களை வணங்குவதற்காக செய்யப்படுகிற ஒரு சடங்கு. அது கூட அபூர்வமாக ஏதாவது ஒரு விசேஷ தினங்களில் மரியாதையை தெரிவிக்கும் முகமாக, அன்பை தெரிவிக்கும் விதமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்திருக்கிறது. அது எல்லா சமூகங்களுக்கும் உரிய ஒரு பண்பாடு அல்ல. இன்னும் சொல்லப்போனால் சில மதங்கள், இஸ்லாம் போன்ற மதங்கள் எல்லாம் ஒருவர் இன்னொருவர் காலில் விழுவதை மிக கடுமையாக அது தடை செய்திருக்கிறது. பொதுவாக காலில் விழுவது என்பது தண்டனையோடு தொடர்புடைய உண்டு. நம்முடைய சமூகத்தில் யாரையெல்லாம் காலில் விழ வைப்பார்கள் என்றால், யாரை தண்டிக்க விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் காலில் விழ வைப்பார்கள். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்வார்கள், காலால் எட்டி உதைப்பார்கள். அல்லது அந்த கால் என்பது நம்முடைய சமூகத்தில் பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இழிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் காலில் விழுகிற இந்த சடங்கு என்பது எந்த ஒரு நாகரிகம் மிக்க மனிதனாலும், மனித சமூகத்தில் ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால்தான் அவர் மிக கடுமையாக எவரும் தன்னுடைய காலில் விழக்கூடாது என்பதை ஒரு அறிக்கையாக வெளியிட்டார். அடுத்த 2 தினங்களில் அது முற்றாக அந்த பழக்கமே நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவரை சந்திக்க வந்த எவரும் அவருடைய காலில் விழுவதில்லை. அதற்கு அவர் நன்றி தெரிவித்து கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தலைவர் எப்படி ஒரு சமூகத்திற்கு வழிகாட்ட முடியும், தன்னுடைய தொண்டர்களுக்கு வழிகாட்ட முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஏனென்று கேட்டால், அப்படி அந்த காலில் விழுவதை ரசிக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள், அவர்கள் மனிதர்களை ஒரு இழிவான நிலையில் பார்ப்பதில் ஏதோ ஒரு விதத்தில் திருப்தி அடையக்கூடியவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கிய அந்த சுயமரியாதை, சமத்துவம் சார்ந்த ஒரு மரபை உறுதியுடன் எடுத்துச் செல்லும் தலைவர் என்ற முறையில் யாரும் யாருடைய காலிலும் விழ வேண்டாம் என்று அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விடுக்கிறார். இந்த அறிக்கை என்பது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சேர்ந்த மட்டும் உரியது அல்ல. மாறாக அவர் மேலே அன்பு கொண்டவர்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. மாறாக எல்லா கட்சியினருக்கும் அவர் சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். தயவு செய்து நீங்கள் உங்கள் தலைவர்களின் காலில் அது விழாதீர்கள். அது ஒரு சுயமரியாதைக்கு உகந்ததல்ல, ஒரு மனித கௌரவத்திற்கு அது உகந்ததல்ல, அது ஒரு பண்பாடு மிக்க செயல் அல்ல என்பதை அவர் வலியுறுத்துகிற போது, உண்மையிலே அனைத்து மனிதர்களிடமும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாட்டு ஒன்றைத்தான் அவர் வலியுறுத்துகிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்பாடாக மாற வேண்டும். எவரும் எவர்காலிலும் விழக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரு அடிப்படையான கோரிக்கையாகும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையில் சாதித்தவர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இயன்முறை மருத்துவர் டாக்டர் கவிதா. ஒரு இயன்முறை மருத்துவரா, ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த ரோலோட முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த இடங்கள் எல்லாம் இவங்களுடைய சேவை நம்மளுக்கு ரொம்ப தேவையா இருக்கு, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு இயன்முறை மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். இயன்முறை மருத்துவர், ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாக ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த ரெக்கவரி டைமில் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் போது ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி எந்தெந்த நிலைகள்லாம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் இன்னும் ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு பயிற்சியிலையும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தேவைகள்னால் எவ்வளோ தூரம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட அணுகுமுறை அவங்களுக்கு தேவையாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை எங்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இயன்முறை மருத்துவத்தோட முக்கியத்துவம்
மருத்துவம் பற்றி சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் இவங்களுடைய தேவை இன்னைக்கு அவசியமாக இருக்குது? இயன்முறை மருத்துவன்றது ஒரு ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன்றது ஒரு பெயின்ல இருந்து அவங்க வெளியே வரணும் கம்பேர்ட் டு நார்மல் லைஃப். ஸோ அதுதான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ சில பேர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபிசியோதெரப்பியோட முக்கியம் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன பெயின் இருக்கும், சில மசில் கிராம்ப்பு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாடியில் நீர் சத்து கம்மியாயிடுச்சுன்னா அது வந்து மசில் டைட்டாக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகணுன்னு இல்லை. ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து பார்த்தாங்கன்னா ரிலீசிங், மொபிலைசேஷன், நிறைய ஃபேஷியல் மேனுவல் டெக்னிக் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிசன் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ எங்களுடையது நோ மெடிசன் நோ சர்ஜரி. ஸோ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுதான் நாங்கள் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நிறைய ஜீடியாட்ரிக்ஸ்ன்றது வயசானவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ பக்கவாதம்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. பக்கவாதம், ஆர்த்ரைட்டிஸ். ஸோ ஆர்த்ரைட்டிஸ்க்குலாம் இப்போ யாருமே சர்ஜரி அந்த மாதிரி யாரும் போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு கன்சர்வேட்டிவ் மெத்தடாக எக்ஸசைஸு அந்த ஒரு பீரியடை வந்து ஒரு பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவங்க ஏஜ் ஆன உடனே சர்ஜரின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் இல்லாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் விளையாட்டு வீரர்கள் நாங்கள் மெயினாக வந்து நான் இந்தியன் அத்லெட்டிக் டீமில் இருக்கேன். ஸோ ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் எல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், இந்தியாவுக்காக ரெஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா பிளேயர்ஸ்க்கு இப்போ அத்லெட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்குது. த்ரோயர்ஸ் இருக்காங்க, ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் காமன் எடுத்துட்டிங்கன்னா கிராயின் இன்ஜுரி, ஷோல்டர் இன்ஜுரி, நீ பெயின், அச்சிலஸ் டெண்டான்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து ஆங்கிளில் வருது, இந்த கணுக்காலில் வர அச்சிலஸ் டெண்டான்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சில இதுவும் சர்ஜரி தேவைப்படுது, சில இதுவும் ஃபிசியோதெரப்பி தேவைப்படுது. ஸோ ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ ஒரு இடத்துல ஸ்வெல்லிங் வந்துடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வெல்லிங்கில் போய் நம்ம எக்ஸசைஸோ ஒரு டெக்னிக்கோ நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஈவன் நிறையா மிஷினரி ஐட்டம் இருக்குது, அல்ட்ராசவுண்ட், ஐஎஃப்டி அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அந்த டெம்பரரியாக பெயினை பிளாக் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்வெல்லிங் இருக்கும்போது ஸ்வெல்லிங் அந்த மாதிரி ஏதாவது பிளாக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ன்றது நாங்கள் ரியா ப்ரோட்டோக்கால் சொல்லுவோம். ஸோ ரியா ப்ரோட்டோக்காலில் வந்து அவங்க நிறையா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட மசில் நம்ம எடுத்துக்கிறோம், அச்சிலஸ் டெண்டான் எடுத்துக்கிறோன்னா அதுக்கு வந்து ப்ராப்ரியோசெப்ஷன் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ப்ராப்ரியோசெப்ஷன்னா நம்ம பிரெயினுக்கோ நம்ம மசிலுக்கோ உள்ள ஒரு கனெக்ஷன். ஸோ நம்ம இப்போ போயிட்டு ஓடி போயிட்டு ஒரு மூமெண்ட் ஜர்க்கு நம்ம பண்ணுறோன்னா ஒரு ஸ்டேபிள் வேணும், மைண்டுக்கும் மசிலுக்கும் வேணும், இல்லைனா ட்விஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்போது நம்மளுக்கு ட்விஸ்ட் ஆக தெரியாது. இப்போ வாலிபால், பேஸ்கெட் பால்னால் எந்த டைமில் பால் பாஸ் ஆகும், நம்ம எந்த சைடு டைரெக்ஷனில் திரும்பவும் தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசிலை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ பர்டிகுலர் மசில் இப்போ கோச்சுன்னு சொல்லும்போது ஓவரால் டெக்னிக்ஸு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து மெடிசன் அதை பண்ணுவாங்க. டாக்டர்ஸே ஃபிசியோதெரப்பி கிட்ட நெக்ஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் மசிலை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ரோக் பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் பேஷண்ட்னா பக்கவாதம், மூளையில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஒரு சென்டர் பிளாக் ஆகிடுச்சுன்னா ஸ்பீச் போகும்னு சொல்லுவாங்க. ஒரு சென்டர் பிளாக் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது என்ன இல்லைன்னு தெரியும். ஒரு சென்டர் அதாவது ஃப்ரண்ட் மசில்னால் ஸ்பாஸ்டிசிட்டி சொல்லுவாங்க. ஸ்பாஸ்டிசிட்டினா நார்மலாக இருக்கிற ஒரு ஹேண்டு இறுக்கமாகிடும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து டேப்லெட் மூலமாக கொடுக்குறேன்னா பிளட் ஃப்ளோ மட்டும்தான் கொடுக்க முடியும். பட் எங்களால் எக்ஸசைஸ் கொடுத்து அந்த மொபிலைசேஷன் ஒரு டெக்னிக் இப்போ இருக்குது. அந்த டெக்னிக் கொடுக்கும்போது நார்மல் ஸ்பாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் சர்ஜரி இருக்குது. ஸோ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, சர்ஜரி பண்ணிவிட்டு பிஓபி போடுவாங்க கண்டிப்பாக. இல்லை பிஓபி இம்மொபிலைஸில் இருப்பாங்க. ஸோ 21 days நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது அதுன்னு. ஸோ அவங்களோட டாக்டர்ஸோட ஒர்க்கு அங்கே முடிஞ்சிட்ட பேருக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட வருவாங்க. ஸோ இப்போ ஒரு ஜாயிண்ட் இப்போ நம்ம மூவ் பண்ண முடியல, பிஓபி போட்டோன்னே ஜாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக மசிலை நம்ம கொஞ்சம் நேரம் தூங்க வச்சிடும் ஒரு 20 days, அதோட வேலையை மறந்துடும். ஸோ அதுக்கோ பிரெயினுக்கோ நம்ம கொண்டு போகிறது எக்ஸசைஸ் மட்டும்தான். ஸோ அந்த மசிலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மொபிலைஸு, ஃபேஷியா டெக்னிக்கு, இந்த மாதிரி ஃபிசியோவில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபிசியோன்றது எக்ஸசைஸ் மட்டும் இல்லை. ஸோ அது உள்ளே வந்து லிகமெண்ட்டு, ஃபேஷியான்னு நிறைய ஒரு பார்ட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒன்றா ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் மெடிசன், வித்தவுட் சைட் எஃபெக்ட், வித்தவுட் சர்ஜரி நாங்கள் கொடுக்குறோம் நார்மல் லைஃப்க்கு. ஒரு இயன்முறை மருத்துவ ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன சின்ன பார்ட்டை கூட தனியாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையை வந்து இந்த துறை செஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க மேடம், விளையாட்டுத்துறை, ஒரு சர்ஜரி, ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய நிலை,
ஆர்த்ரைட்டிஸ் வந்தவங்க, வயதானவங்கன்னு கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது ஒன்னொன்று பற்றியும் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ முதல்ல ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏஷியன் கேம்ஸ், அத்லெட்டிக் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்க்கு நீங்களே இருக்கீங்க, நீங்கள் தான் ஒரு மெடிசன் ப்ராக்டிஷனராக இருக்கீங்க அப்படின்னும் போது பொதுவாக விளையாட்டு வீரர்கள் சந்திக்கிற இயன்முறை சார்ந்த பிரச்சனைகள் என்னவா இருக்கு? ஓகே, நான் பொதுவாக வந்து அத்லெட்டிக்காக ஹாக்கி தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது கம்பேர்ட் டு எல்லாரோட இதை விட. அத்லெட்டிக்ஸில் நான் அவங்க கூட ஏஷியன் ட்ராக் அண்ட் ஃபீல்ட், காமன்வெல்த் கேம், ப்ரீ ஒலிம்பிக் எல்லாமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஸோ அத்லெட்டிக்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி இருக்குது. த்ரோயர்ஸ் இருப்பாங்க, ஜாவ்லிங் த்ரோயர்ஸ், ஜம்பர்ஸ், ட்ரிபிள் ஜம்பர், லாங் ஜம்பர்ஸ் இருக்காங்க, ரன்னர்ஸ் அண்ட் ரிலே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி அத்லெட்டிக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ த்ரோயர்ஸ் நம்ம பர்டிகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஆக்ஷன் வந்து அப்டக்ஷன், அதாவது groin இன்ஜுரி சொல்லுவாங்க. groinன்றது இந்த இடுப்புக்கு நடுவில் வர்றது groin இன்ஜுரி. ஸோ ஷோல்டர் இன்ஜுரி, அவங்களோட ஆக்ஷனும் லெக்குக்கும் ஹேண்டுக்கும் மட்டும்தான் த்ரோ பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அந்த த்ரோ பண்ணுறதுக்கு ஒரு மசில் பவர் வேணும். மசில் பவர் வேணும்னா பெயின் வந்தால் மட்டும்தான் ஃபிசியோதெரபிஸ்டோட ஒர்க் இல்லை, பெயின் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க்கு. ஆக்சுவலாக ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பனிப்பாறை சொல்லுவாங்கல்ல, ஐஸ்பர்க், பனி மிதவை. நம்ம நடுக்கடலில் பார்த்தா மிதவை கொஞ்சம் தான் மேலே இருக்கும், அதோட ரூட்டு கீழே பெருசாக இருக்கும், அதை யாரும் பார்க்கறது இல்லை. அந்த ரூட்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, பனி மிதவை மட்டும்தான் தெரியும். ஆனால் அது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு உள்ளே ஏதாவது ஒரு பெயின் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் பெயின், இப்படி த்ரோ பண்ணோன்னே பெயின் வருதுன்னா இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த இடம் வீக் ஆகிட்டே வரும், நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்கலை. ஸோ ரூட்டு அதெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ வெளியே வந்து சிம்டம்ஸ், இன்றைக்கி பெயின் வருதுன்னா இன்றைக்கி சிம்டம்ஸ் மட்டும்தான் தெரியும், எதனால் சடனாக வருது குழம்பி போகலாம். ஸோ அது உள்ள மசில் ஸ்ட்ரென்த் ஆகாமல் இருக்குது, சடனாக நம்மளுக்கு மீறிய ஒரு ஃபோர்ஸ் போடுறதுனால, ஸ்பீடை நம்ம பாடிக்கு மீறி கொடுக்கறதுனால அது போகுது சிம்டம்ஸாக. ஸோ நான் ஃபிசியோதெரபிஸ்டோட ஒர்க்கு ஸ்போர்ட்ஸில் அந்த இன்ஜுரி வராமல் பார்த்துக்கிறதுக்கு. மோஸ்ட்லி இன்ஜுரி வந்தது அடுத்த கேட்டகரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அந்த மசில் மெயினாக இப்போ த்ரோயர்ஸ்னால் ஷோல்டர் மசில், groin மசில் இம்பார்ட்டண்ட்டாக மெயின் பண்ணுவாங்க, எல்லா மசில் இம்பார்ட்டன்ட். ஸோ மேஜராக இவங்க யூஸ் பண்ணுறது இந்த மசில். ஸோ இந்த மசிலில் நிறைய இன்ஜுரி வரதுக்கு, ஷோல்டர் இன்ஜுரி, groin இன்ஜுரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மசிலை பர்டிகுலராக எடுத்து இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் ரீஹாப் முறையை நம்ம பயன்படுத்தலான்னு நாங்கள் இதை பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி. ஸோ 400 மீட்டர் ஸ்பீட் ஒர்க்கு சொல்லுவாங்க, ஒரு ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ அவங்க வந்து என்னென்னா அச்சிலஸ் டெண்டான்னு சொல்லுவாங்க, கணுக்கால் கீழே வந்து ஒரு பகுதி, கணுக்கால் பகுதி, அதுவும் ஆம் ஆக்ஷன். அவங்களுடைய பாஸ்டர் வந்து ஃப்ளெக்ஸ் பொசிஷனில் தான் இருக்கும், அந்த போர்டை தட்டி விட்டுட்டு அவங்க ஓடணும். அந்த ஃபோர்ஸு அவங்க பாடிக்கு மீறின ஃபோர்ஸாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸு நம்ம மசில்லேருந்து வருதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நம்ம பாடி வெயிட் ஒரு 40 kgனா அவங்க அட்லீஸ்ட் 80 kg ஒரு வெயிட்டு தூக்குனா மட்டும்தான் அந்த ஃபோர்ஸை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த மசில் 80 kg தூக்கிறதுக்கு நாங்கள் அந்த பர்டிகுலர் மசிலை ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ கோர் மசில் இருந்தால் நிறைய மசில்ஸ் இருக்குது, நாங்கள் வந்து கோர் எவாலுவேஷன் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் கேட்டகரி. நான் இப்போ வந்து இன்ஜுரிக்கு முன்னாடி பேசுகிறேன், இன்ஜுரி வராமல் வருமுன் காப்பதே நல்லதுன்றது ரொம்ப சிறந்தது. ஸோ அது வந்து எப்படின்னா கோர் எவாலுவேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம பாடிக்கு எப்போவுமே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்த சென்டர் ஆஃப் பாடி இம்பார்ட்டன்ட். நம்ம புல் பண்ணும்போது சென்டர் ஆஃப் தான் எடுப்பணும், சைட்லேயும் எதுவுமே அறலாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடிக்கு கோர்ன்றது இடுப்பை சுற்றி முதுகை சுற்றி இருக்குது, அதை ஸ்ட்ராங்காக வைக்கும்போது நம்ம பல இன்ஜுரியை தடுக்கலாம். இந்த கோர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுடைய தை மசில், அப்பர் பாடி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, தூணு மாதிரி நிறுத்தி வைக்கும். சில ஒரு 80% இன்ஜுரியை நம்ம தடுக்கலாம். ஸோ கோர் எவால்வேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க அத்லீட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, நார்மல் எல்லா அத்லீட்ஸ்க்கும் சொல்ல வர்றது, கோர்ன்றது இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கெல்லாம் பண்ணுறதே இல்லை, அது ஒரு தூண் மாதிரி, நம்ம வீட்டை நிறுத்தி வைக்கிறது தூண் மாதிரி. கோர்ன்றது எல்லாருமே செய்யணும். ஸோ கோர் எவால்வேஷன் கண்டிப்பாக செஞ்சாகணும். இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஜுரிக்கு. ஸோ ஆஃப்டர் இன்ஜுரி கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸு, நோ பெயின் நோ கெயின், அதுதான் ஸ்போர்ட்ஸு. ஸோ ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸுக்கு நான் பெயினுக்கே ஒரு அர்த்தம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நெகட்டிவ் சிச்சுவேஷன். ஸோ ஒரு பெயின் வந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தாட்டு தான் வரணும். ஸோ பெயின் எங்கே ஏற்றக்கூடாது, பெயின் எங்கே இருக்கோ அங்கேயே விட்டுடணும் பெயின். ஸோ இப்போ உங்கள் பெயின் வருதுன்னா கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 3 நாளைக்காவது ரெஸ்ட்டுக்கு போகணும். ஸோ பெயினை வச்சுட்டே அவங்க திருப்பியும் பண்ணனா கண்டிஷன் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த பெயின் ஒரு சின்னதாக பெயின் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு டாக்டர்ஸோ இல்லை ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸோ யார்கிட்டையாவது வரலாம்.
ஸோ நாங்கள் வந்து பார்ப்போம். இதுக்குன்னு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. ஒரு மசில்ஸ்க்கு ஒரு 4-5 டெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு ஏசிஎல் லிகமெண்ட் சொல்லுவாங்க நீல, அதுக்கு ஒரு 4 டெஸ்ட் இருக்குது. ஸோ ஏசிஎல் லிகமெண்ட் எந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனாக எந்த டைரெக்ஷனில் நம்மளுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு டெஸ்ட் பண்ணும். அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஸோ இது வந்து எக்ஸசைஸில் க்யூர் பண்ண முடியுமா, ஸோ இது நம்ம மொபிலைசேஷனில் க்யூர் பண்ணுமா, இல்லை இது சர்ஜரி தான் போகணுமா, அது எங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சர்ஜரினா ஜென்ரல் மெடிசன் கிட்ட போகணும். ஸோ அவங்க வந்து சில டேப்லெட்ஸ் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, சர்ஜரி போவாங்க. ஸோ சர்ஜரி முடிச்சுட்டு அதுக்கேற்ற ரீஹேப். ஸோ அந்த இடம் வந்து வீக்காக இருக்குது. எப்போவுமே ஃபிசியோதெரப்பி வீக்கான இடத்த நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். இப்போது வீக்கு இங்கே இருக்குன்னா சுற்றி இருக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஸ்ட்ரென்த் பார்க்குவோம். அது ஸ்ட்ரென்த் ஆக்குனா இதை தானாக ப்ரொடெக்ட் பண்ணும். இதை ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டு தான் நாங்கள் அந்த பார்ட்டு வீக்கான பார்ட்டுக்கே வருவோம். ஸோ சில அத்லீட்ஸ் கேட்பாங்க, சில அத்லீட்ஸை வளர்ந்து வர அத்லீட்ஸ்லாம் கேட்பாங்க, எனக்கு இங்கே தானே பெயின் இருக்குது, நீங்கள் எங்கே ட்ரீட் பண்ணுவீங்கன்ட்டு. சாரி, இங்கே தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இங்கே எதுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ அது வந்து தப்பு. நான் எல்லா அத்லீட்ஸ்க்கும் சொல்கிறேன், ஆக்சுவலாக சுற்றி இருக்கிறத வந்து பாதுகாத்து வச்சுட்டு நம்ம மெயினானது போகணும். ஸோ இப்போ ஒரு நீ பெயின்னா நாங்கள் குவாட்ரிசெப்ஸு, ஷின்னு, பேக் மசில் எல்லாம் ஒர்க் அவுட் கொடுப்போம். அந்த இடத்துல லோடு போட விட மாட்டோம். ஏன்னா வீக்கான மசில் மேலே நாங்கள் திருப்பியும் வீக்கான லோடு போட்டதுன்னா திருப்பியும் அது டியர் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சுற்றி இருக்கிறத நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸு நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோக்கால் போட்டு கொடுப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும், அந்த மாதிரி எங்களுடைய ஃபீல்டு. ஓகே. ஸோ விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டாங்கனாலே ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு விதமான ப்ரிகாஷன்ஸ் தேவைப்படுது. ஒரு டைப் ஆஃப் இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம் சர்ஜரி, போஸ்ட் சர்ஜரின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு சர்ஜரி முடிஞ்சாலுமே அதில் லாஸ்ட் இடத்துல வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு கன்சல்ட்டிங் எழுதி கொடுக்குறாங்க இல்லை டாக்டர்ஸ். ஹார்ட் சர்ஜரினாலும் எழுதி கொடுக்குறாங்க. ஆர்த்தோ சார்ந்து தான் ஜென்ரலாக இருக்கணும். ஆனால் மற்ற இடங்களில் வர்ற அறுவை சிகிச்சைக்கு அப்புறமும் கூட ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாங்களா, ஏன் மேடம்? ஹார்ட் சர்ஜரி எடுத்துகிட்டா பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ வாக் பண்ணக்கூடாது, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் இந்த லையிங் பொசிஷனில் தான் இருக்கணும், கம்ப்ளீட்டாக லை ஆகக்கூடாது, இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ டாக்டர் சொல்லி அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ பேஷண்ட்ஸால் கண்டிப்பாக அதை அந்த மைண்டில் எடுத்துக்க முடியாது. பெயின்னா அவங்க அதில் தான் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், பெயின்னா அவங்க அதையே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க படுத்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய ஃபுட்டு எழுந்து நடக்க மாட்டாங்க, டைஜஸ்ட் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க, எல்லாமே ஒரு டயட் ப்ரோட்டோக்காலில் போகும். ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்தாலே இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு முதல் எடுத்து சளி வருது, அதுதான். ஸோ லங்கில் சளி வர ஆரம்பிக்கும். ஸோ லங்கில் சளி வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களால இருமனா கூட ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் செஸ்ட் ஃபிசியோ கொடுப்போம். எங்களோட மினிமல் ப்ரெஷர் வச்சுட்டு செஸ்ட் ஃபிசியோன்றது ஒரு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஒரு 4-5 டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் செஸ்ட் ஃபிசியோ கொடுத்துட்டு அவங்கள பாஸ்ட்ரல் ட்ரைனேஜ் சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த பொசிஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஸ்பூட்டத்தை சளியை வெளியே எடுக்க வைப்போம், இரும்பாமல். அதுக்காக ஹார்ட்டுக்கு தேவைப்படுது. ஸோ ஹார்ட்லேருந்து ஒரு ரிக்கவரி ஆகி வராங்க, சர்ஜரி சூச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, ரிக்கவரி ஆகிறோம். பேஷண்ட்ஸ்க்கு நாலேஜ் இருக்காது, நம்ம எந்த ஒரு ஹார்ட் பீட்டில் வாக் பண்ணணும். நாங்கள் எவாலுவேஷன் பண்ணுவோம். ஆக்சுவலாக 10 செகண்ட்ஸுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹார்ட் பீட் இருக்கணுமா, அதெல்லாம் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீஹாப் கொடுப்போம். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு 400 மீட்டர் வாக் பண்ணுங்கள். ஸோ எந்த பேஸில் வாக் பண்ணோன்னு அவங்க பிடிச்சிட்டு நாங்கள் வாக் பண்ண வைப்போம். ஸோ அவங்கள கம்பேர் டு நார்மல் பொசிஷன் லைஃப்பில் நாங்கள் வர வைப்போம். இது ஹார்ட் சர்ஜரி. ஸோ ஹார்ட் சர்ஜரிக்கு நார்மல் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு வருவாங்க, ஃப்ராக்சர்ஸு அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே ஃபிசியோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்ராக்சர்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நார்மல் பிரேக்கிங் இருக்குது, சைட் பிரேக்கிங் இருக்குது, கம்பேக்ட் ஃப்ராக்சர், காம்பவுண்ட் ஃப்ராக்சர், அந்த மாதிரி நிறைய ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. ஸோ சில ஃப்ராக்சர்ஸ் ஏர்லைன் ஃப்ராக்சர்லாம் சொல்லும்போது நார்மல் பிஓபி போட்டுட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டுட்டு இம்மோபிலைசேஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கண்டிஷன் ஏற்ற மாதிரி ஒரு 10 days இம்மோபிளைஸ், 21 days, சிலது வந்து 30 days, 1 month இம்மோபிலைசேஷன் இருப்பாங்க. ஸோ அந்த மசிலை இம்மோபிலைஸ் பண்ணிவிட்டு பிஓபி ஆக்சுவலாக இங்கே ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் இம்மோபிலைஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். எப்போ இம்மோபிலைஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணோன்னே எல்லா டாக்டர் சொல்கிறது கோ ஃபார் ஃபிசியோதெரப்பி, கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி கிட்ட போகணுன்ட்டு. ஸோ அவங்கள இம்மோபிலைஸ் இந்த இடத்துல வந்து வேக்ஸ் பாத் யூஸ் பண்ணும்.
கொஞ்சம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு, ஸோ லைட்டு மொபிலைசேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது ஃபிசியோவில். லைட்டு மொபிலைசேஷன் கொண்டு வந்துட்டு ஒரு 1 month போதும், அவங்க நார்மல் லைஃப்க்கு வருவாங்க. தென் அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸு ஸ்பூன் ஸ்பீடிங் அந்த மாதிரி அவங்களே கோம் பண்ணுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் கொண்டு வருவோம். இந்த மாதிரி ஆர்த்தோ சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் ரொம்ப ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஃபிசியோ மூலமாக நம்மளுக்கு பலன் கிடைக்கும்? இப்போது கேர்ள்ஸுக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போது வர ஸ்டேஜில் பிசிஓடி, தைராய்டு இதெல்லாம் ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. இது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் கேர்ள்ஸு இன்ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே லைஃப் ஸ்டைலில் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி, சிஸ்டம் முன்னாடி, வீட்டில் வேலை செய்யறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலு. இல்லைன்னா மிஷின் வேலை செய்யுது நம்ம வேலை செய்யறதுக்கு பதில். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சிஸ்டம் முன்னாடி உக்காந்துடுறாங்கன்னா சிஸ்டம் முன்னாடியே தான் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸாக வரணும். திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் ஒர்க் இருக்கா ஹவுஸ் ஒய்ஃப்னு இருக்கும்போது. ஸோ அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அவங்க. ஸோ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாதனால பிசிஓடின்னு இருக்குது, அதாவது நீர்க்கட்டி சொல்லுவாங்க, ஓவரியில் நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இன்ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கிறது நம்மளோட பாடி. வாக்கிங் அட்லீஸ்ட் நான் இப்போ லைஃப் ஸ்டைலே மிஷினரி ஆகிடுச்சு. ஸோ யாரும் வாக்கிங் போகிறதில்ல அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இப்போது நிறைய ஏஜ்லேயே வந்து மெனோபாஸ்ன்றது ஒரு 45 வயசுக்கு மேலே நடக்கும். அதாவது மாதவிடாய் நின்று போகிறது, அது 45 வயசுக்கு மேலே நடக்கும். இப்போது நிறைய கேன்சர்ஸ் அதனால சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணிடுறாங்க யூட்ரஸை. பிசிஓடி இருக்கிறதுனால பிசிஓடி அதை அப்படியே நம்ம கேர் பண்ணாமல் விட்டால் இட் கோட்ஸ் கேன்சர். ஸோ அது இப்போயே ஒரு 36 ஏஜ்லேயே இப்போ எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சர்க்குலேஷன் பாதிக்கப்படுறதுனால நம்மளுக்கு மெயினாக நீ ஆர்த்ரைட்டிஸ் வருது. நம்ம பாடியை தாங்கிறது 3 பார்ட்டு, ஹிப்பு, நீ அண்ட் ஆங்கிள். நீயை சீக்கிரமாக பாதிக்கும், ஏன்னா நீயை சுற்றி சைனோவில் ஃப்ளூயிட் நிறையாவே இருக்குது. ஸோ அது இருக ஒரு எலும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உராய ஆரம்பிக்கும். தேய்மானம் சொல்லுவாங்க, எலும்பு தேய்மானம். ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் கேர்ள்ஸுக்கு அதிகமாகவே வருது. பாய்ஸ்க்கு வரும், கம்பேர் டு அவங்கள பண்ணும்போது கேர்ள்ஸ்க்கு அதிகமாகவே வருது. அவங்களுக்கு என்னென்னா எக்ஸசைஸு ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸு பண்ணுறது வேறு, அதை கரெக்டாக பண்ணணும். ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, 1 hour வாக்கிங் போவாங்க. 1 hour வாக்கிங் போயிட்டு திருப்பி ஒரு ரிலாக்ஸாக வந்துட்டு 2 days ரெஸ்ட் எடுப்பாங்க. பாடி பெயின் ஆகும் அவங்களுக்கு. திருப்பியும் வாக்கிங் போவாங்க, 1 week ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கக்கூடாது. போனால் ஸ்பீட் வாக்கிங் இல்லை ஜாகிங் ஒரு 20 to 30 minutes இருந்தால் போதும் அவங்க பாடி. அதுக்கப்புறம் வீட்லேயே சின்ன சின்ன யோகா எக்ஸசைஸு அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க ஷெடியூலுக்கு அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் இதையாவது பண்ணணும், ஒரு பெயினை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஷோல்டர் பெயின், இப்போ வந்து நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் வரும். ஷோல்டர் பெயின் ஒர்க்கிங் பீப்புள், கம்ப்யூட்டர் ஒர்க்கர்ஸு, இல்லை கரண்டி கலர்றாங்க அதுக்கு. ஏன்னா அப்போ இருக்க ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தான் இந்த மாதிரி பெயின் அது புது பெயினாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க அந்த அளவுக்கு வீக்காக இருக்காங்க, அவங்களோட உணவு முறையிலேயே அவங்க வீக்காக இருக்காங்க. ஸோ மெயினாக இந்த நீயும் ஷோல்டர் பெயினும் இப்போ அதிகமாகிடுச்சு. முதுகு வலி, இப்போ பைக் ஓட்டுறாங்க நிறையா பேர், அவங்களோட பாஸ்டர் பாஸ்டர்னால் அவங்களுடைய ஒரு வளைவு. இப்போது அப்டமினல் மசில் வீக்காக, வயிற்றோட மசில் வீக்காக பின்னாடி இருக்க முதுகு வளைய ஆரம்பிக்கும் போது அந்த டிஸ்க்கு கம்ப்ரெஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுவே பெயின். சில பேர் சொல்லுவாங்க காலில் கொடாயுது, பின்னாடி வரைக்கும் பட்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு கொடாயுது சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுடைய வழிமுறை தப்பு. வழிமுறைன்னா அவங்க உட்கார பொசிஷன், கால் மேலே கால் போட்டுட்டு உட்காருவாங்க, அது ரொம்பவே தப்பான ஒரு பொசிஷன். அதுக்கப்புறம் டிவி பார்ப்பாங்க. டிவி சில வீட்டிலலாம் ஹையில் வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்கு ஆட்டோமேட்டிக்கலாக கம்ப்ரெஷன்லேயே போகும், திருப்பி நம்ம கொண்டு வரும் நெக்கு. இதனால் ஒத்த தலைவலின்னு பயப்படுவாங்க. கண்ணுக்கு எதாவது ப்ராப்ளமா, ஒத்த தலைவலியாக வரும். இங்கே ஒரு மசில் இருக்குது, ட்ரபிசைட்டிஸ்னு ஒரு மசில். அந்த ட்ரபிசைட்டிஸ் மசில்ஸ் வந்து டைட்டாக ஆரம்பிக்கும் நம்ம இதே பொசிஷனில் வைக்கிறோம். இல்லை வண்டி ஓட்டும் போது இதே பொசிஷன். ஆக்சுவலாக இந்த ஃபிங்கர் அதிகமாக நம்ம பிரேக்கில் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கும் இந்த மசில்ஸ்க்கும் அதிகம் ஒர்க் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து சடனாக ஒரு பிரேக் போடுறாங்க, ஸ்பீட் பிரேக் போடுறாங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மசில் வந்து அவங்க சில பேர் இங்கே இருக்க நர்வை கம்ப்ரெஸ் பண்ணதுனால இது இங்கே வரைக்கும் வந்து பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அது பெயின் எடுக்கிறதுனால அவங்க வந்து ஹை ப்ராப்ளம் இருக்கா, பவர் ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கா, சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சொல்கிறோம்.
இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ப்ரிகாஷன். டிவியை ஒரு வீட்டில் இருந்ததுனா டிவியை கழுத்துக்கு நேராக வைக்கணும். இப்போ ஒருத்தவங்க படுக்கிறாங்கன்னா தலைக்காணி அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு தலைக்காணி செட் பண்ணிவிட்டு படுக்கணும். அந்த மாதிரி. இப்போது நம்ம இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்களா, முதல்ல பேசும்போதே சொல்லியிருந்தீங்க. இப்போது மூட்டு தேய்மானத்தினாலேயோ இல்லை இந்த மாதிரியான ஒரு குறைபாடு, நம்ம ராங் பாஸ்டரில் உட்கார்ந்துருக்கோம், சரியான முறையில் கவனிக்கலை அப்படின்னு வரும்போது வர பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் நீங்கள் கையாளுறீங்க? இப்போ முட்டிலேயே சொன்னீங்க அந்த இந்த ஃப்ளூயிட் இருக்குது, அது போச்சுன்னா இது உராயுதுன்னு. இப்போது இந்த முறை மருத்துவத்துக்கு நம்ம வரும்போது திருப்பியும் பழைய இயல்பு நிலைக்கே போகிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குது? அது வந்து இப்போ முட்டி தேய்மானம் நம்ம எடுத்துக்கிறோம். தேஞ்ச எலும்பை இப்போ நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். ஸோ சர்ஜரி போகலாம். சர்ஜரியில் பிளேட் வைப்பாங்க, அது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஏஜ்டு பர்சன் சர்ஜரி நீடட் இல்லை அப்படின்னு இருக்கும்போது, அது சொன்னேனே, வீக்கான பாயிட்டு சுற்றி இருக்க மசில் எல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ரென்த் ஆக்கணும். சரி, இந்த பார்ட்டும் நம்ம ஒரு இங்கே வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டோன்னா இது கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும். அதாவது தேஞ்சது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே தேயாமல் பெயின் வராமல் நம்மளால் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். அதுக்கு நாங்கள் எக்ஸசைஸு, மொபிலைசேஷன் ஒரு டெக்னிக் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபேஷியல் தெரப்பி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அல்ட்ராசவுண்டு, ஐஎஃப்டி, அந்த மாதிரி டெம்ப்ரரி பெயின் பிளாக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு ஆக்சுவலாக பெயின் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் பேஷண்ட்ஸ்க்கு இரிட்டேட் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணலாம், இரிட்டேட் ஆகும். அந்த இடத்துல இரிட்டேட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேட் போக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அல்ட்ராசவுண்டோ, ஐஎஃப்டி, அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது, மிஷினரி மெத்தட் இருக்குது. என்ன மாதிரியான ஒரு டெக்னிக் அது? அல்ட்ராசவுண்டுன்றது இப்போ ஒரு இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, வீக்கம் இருக்குது, அந்த இடத்த வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு பெயின் இருக்கும். அந்த இடத்துல போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த அல்ட்ராசவுண்டு மெத்தடால் அவங்களுக்கு அந்த வேவ்ஸ், அல்ட்ரா வேவ்ஸ்னு ஒன்று வரும். ஸோ அந்த நீரை வந்து கொஞ்சம் லூஸாக்கி விடும். லூஸாக்கிட்டு விட அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆக டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை எடுக்கிறதா இருந்தால் ஒரு 5-7 days கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அல்ட்ராசவுண்ட் 3 days ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெயினும் கம்மியான மாதிரி இருக்கும். இதெல்லாம் டெம்ப்ரரி. அல்ட்ராசவுண்ட் மிஷின் சொல்கிறது டெம்ப்ரரி. ஸோ எப்போவுமே லாங் மெத்தடுக்கு போக முடியாது, டெம்ப்ரரியாக தான் போக முடியும். ஸோ அவங்க அல்ட்ராசவுண்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிட்ட பேருக்கு நம்ம எக்ஸசைஸ் மெத்தட்ஸு ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ்னால் இப்போ இங்கே நீ பெயின், இப்போ ஒரு ஏஜ் கேட்டகரி வராங்க, அவங்களோட ஒர்க்கு ஷெடியூல் எப்படி கேட்பாங்க. இப்போ ஒரு முஸ்லீம்ஸ் எடுத்தால் நமாஸ் படிக்க ஆரம்பிப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் எடுத்தால் நீல் டவுன் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்துஸ் எடுத்துகிட்டா அவங்க சப்பங்கள் போட்டுட்டு உக்காருவாங்க. ஸோ அவங்களுடைய அசஸ்மெண்ட் எடுக்கணும். நாங்கள் அசஸ்மெண்ட் எடுப்போம். இவங்க எந்த மாதிரி கேட்டகரி, எந்த மாதிரி ஒர்க்கிங்கு, இப்போ டிரைவர்ஸு வேறு, டிராஃபிக் போலீஸ் வேறு, ஸ்டாண்டிங்கு, அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ அவங்கள எடுத்துகிட்டு அவங்கள ஃபுல்லாக அசஸ்மெண்ட்டுன்றது அவங்கள உடல் கூரை பற்றி ஃபுல்லாக நாங்கள் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எக்ஸசைஸு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ இதுதான் பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டு சொல்ல முடியாது. ஒரு ஆள் வச்சுட்டு அவங்களுடைய உடம்புல என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு, ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் வராது. ஸோ நீ பெயின் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஹிப்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நான் குவாட்ரிசெப்ஸ்னால் இங்கே பெயின் ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி கேட்கணும். பழைய காலத்தில் ஏதாவது நடந்ததா, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, மெனோபாஸ் ஆகிடுச்சா, இந்த மாதிரி நிறைய ஆர்த்ரைட்டிஸ்ன்றது மெயினாக கேர்ள்ஸ் சைடு தான் வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட்லாம் கேட்டுட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. ஒரு இயன்முறை மருத்துவம் அப்படிங்கிறது என்ன? இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட முக்கியமான ரோல், தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் எந்தெந்த காலகட்டத்திலலாம் அவங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சாதாரணமாக எக்ஸசைஸ் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் ஷெடியூலை நம்ம வச்சுட்டோன்னா பாதி இதை நம்ம க்யூர் பண்ணலாம்னு நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது அதற்கான தேவைகள் எவ்வளோவா இருக்குது, ஒரு அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி எப்படி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு அப்படின்னு வரும்போது இயன்முறை மருத்துவ முறை மூலமாக நம்ம அதை எப்படி குணப்படுத்தலாம், மருந்து மாத்திரை அறுவை சிகிச்சை இல்லாமல் எவ்வளோ தூரம் சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜனவரி 17
தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களினுடைய பிறந்த நாள். அதுவும் இந்த 17ஆம் தேதி என்பது அவருடைய 100 நிறைவு நாள் என்று சொல்ல வேண்டும். 1917 ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அவர் பிறந்தார். அவருடைய வாழ்க்கை என்பது எதிர்பாராத பல திருப்பங்களை கொண்டது. அவர் எய்திய உயரத்தை அவரே கற்பனை செய்திருக்க முடியாது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. எம்ஜிஆர் என்று மட்டுமில்லை, பெரும்பான்மையான நம்முடைய அனைவரினுடைய வாழ்விலும் என்னென்ன திருப்பங்கள் நேரும், எது எங்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் உறுதியாக கணித்துவிட முடியாது. மிகச் சாதாரணமான ஒரு மனிதராக தன் வாழ்வை தொடங்கி திரை உலகத்திற்குள் நுழைந்து அதில் பெரிய வெற்றிகளை பெற்று பிறகு எதிர்பாராமல் அரசியலுக்கு வந்து அரசியலிலும் பெரிய வெற்றிகளை பெற்று அரசிலும் பெரிய பொறுப்புகளை ஏற்று ஒரு புகழோடு மறைந்து போனவர் எம்ஜிஆர் என்று கூற வேண்டும். அவரை பற்றிய பாராட்டுரைகள் மலையாக குவிந்திருக்கின்றன. அவரை பற்றிய விமர்சனங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. எல்லாவற்றையும் நாம் எடை போட்டு பார்ப்பதை விட அவருடைய வாழ்க்கையில் நேர்ந்திருக்கிற சில திருப்பங்களை எண்ணி பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கிறது. சரியாக சொன்னால் அவருடைய போக்கிலேயே போயிருப்பார் என்றால் அவர் ஒரு இராணுவ வீரராகத்தான் இருந்து மறைந்திருப்பார். அதுதான் உண்மை. அவர் 1936 படங்களில் நடிக்கத் தொடங்கி அவருடைய முதல் படம் 1937 ஆண்டு சதி லீலாவதி என்கிற படம் வெளியிலே வந்தது. 2-3 ஆண்டுகள் நடித்தார். ஆனால் எந்த படத்திலும் குறிப்பிடத்தக்க வேடம் அவருக்கு கிடைக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையை பொறுத்தளவு வேடிக்கையாக சில நண்பர்கள் சொல்லுவார்கள், அது ஒரு வெறும் ஒருங்கிணைவு, கோயின்சிடன்ஸ், அவ்வளவுதான். ஆனாலும் ஒரு சுவைக்காக அதனை நாம் பார்க்கலாம். அவர் பிறந்தது 1917. அவர் நடிகராக முதலில் வெளிவந்த படம் 1937. அவர் நாடக நடிகராக ஆனது 1927. பிறகு அவர் தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானதும் அதற்கு பின்னால் சட்டமன்றத்திற்குள் வந்ததும் 1967. அவர் முதலமைச்சரானது 1977. அவர் இறந்து போனது 1987. நான் மீண்டும் சொல்கிறேன், இவையெல்லாம் வெறும் ஒருங்கிணைவு தான். 7 அவருக்கு ராசியான எண் என்று உடனே இந்த நாட்டில் மக்கள் முடிவுக்கு வந்து விடுவார்கள். அது ராசி என்றால் முதலமைச்சரானது ராசி என்றால் மரணம் என்பது ராசி என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படித்தான் நடந்தது. அவருடைய வாழ்வில் 37 சதி லீலாவதி படம் வந்தது. ஆனாலும் அவரால் ஒரு பெரிய வெற்றிகளை பெற முடியவில்லை. ஒரு சலிப்பு ஏற்பட்டது. எத்தனை காலம் இப்படி சின்ன சின்ன வேடங்களில் நடித்து, ஏனென்றால் வறுமையிலேயே வாடி வளர்ந்து வந்தவர் தான் எம்ஜிஆர். பின்னால் 41வது ஆண்டு அவர் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவு நிறைவேறி இருக்குமானால் நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல ஒரு இராணுவ வீரராக மட்டும்தான் அவர் வாழ்ந்திருப்பார். 41 2வது உலகப் போர் நடந்த நேரத்திலே ஒரு விளம்பரத்தை எம்ஜிஆர் படிக்கிறார். அந்த விளம்பரத்தில் குதிரை ஏறுகிற பயிற்சி உடையவர்கள், 32 அங்குலம் மார்பு அகலமுடையவர்கள், இவ்வளவு உயரம், இவ்வளவு எடை எல்லாம் இருக்குமானால் அவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். இராணுவத்தில் ஜமேதார் என்கிற பதவிக்கு ஆள் எடுக்கப்படுகிறது என்பதை பார்த்தவுடனே எத்தனை காலம் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து நம்முடைய வாழ்நாளை தள்ளுவது. அப்போது அந்த ஜமேதாருக்கு மாதம் 125 ரூபாய் சம்பளம். அது மிகப்பெரிய சம்பளம். 2வது உலகப் போர் நடந்த காரணத்தினாலே அவ்வளவு பெரிய சம்பளத்தை அன்றைக்கு கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள். பேசாமல் ஜமேதாராக போய்விடலாம் என்று இராணுவத்திற்கு போவது என்று முடிவெடுத்து விண்ணப்பமும் போட்டு நேர்காணலுக்கு செல்வதற்கு ஓரிரு நாள்களுக்கு முன்னால் அவருக்கு ஒரு படத்தில் இருந்து கதாநாயகனாக நடிப்பதற்கு அழைப்பு வருகிறது. ஒரு வேளை அந்த அழைப்பு வராமலேயே போயிருக்குமானால் எம்ஜிஆரினுடைய வாழ்க்கை, தமிழகத்தினுடைய வரலாறு எல்லாம் மாறிப்போய் திடீரென்று கதாநாயகனாக நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த படத்திற்கு போனார். மாதம் 300 ரூபாய் சம்பளம். இது 125 ரூபாய் தான். அது 300 ரூபாய் மாதம் சம்பளம். அது மட்டுமல்லாமல் பீடி செலவுக்கு என்று தனியாக 30 ரூபாய் என்று அந்த காலத்திலே ஒரு கணக்கு. அதனை ஏற்றுக்கொண்டு போனார். அந்த படத்துக்கு பெயர் சாயா என்பது. அந்த படம் கடைசி வரையில் வெளிவரவே இல்லை. முதலில் எம்ஜிஆர் கதாநாயகனாக ஒப்புக்கொண்டு நடித்த படம் இறுதி வரையில் வெளிவரவே இல்லை. ஆனாலும் பிறகு மீண்டும் இராணுவத்துக்கு போகிற எண்ணம் இல்லாமல் திரைப்படத்திலேயே இருக்கலாம், கதாநாயகனாகவே நம்மை அழைத்து விட்டார்கள், தொடர்ந்து முயற்சிக்கலாம் என்ற எண்ணத்திலே இருந்தார். மந்திரிகுமாரி என்கிற படம், அதிலே அவர் நடித்த அந்த வேடம் ஒரு பெரிய பாராட்டுகளை பெற்று தந்தது. பிறகு
வாலிப பெரியார் என்று அன்றைக்கு திராவிட இயக்கத்திலே அழைக்கப்பட்ட ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் வசனம் எழுதிய சர்வாதிகாரி என்று ஒரு படம். அந்த சர்வாதிகாரியிலே பிரதாபன் என்கிற பாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்தார். அந்த பாத்திரம் மக்களிடத்திலே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அதற்கு பின்னால் மர்மயோகி என்கிற ஒரு திரைப்படம்தான் அவருடைய கத்தி சண்டை போடுகிற லாவகம் மக்களை ஈர்த்தது. ஒரு பெரிய திரைப்பட நடிகராக உயர்வதற்கான முதல் படியை அது அமைத்து தந்தது. ஆனால் அந்த இடத்திலே தான் அவருக்கு ஒரு அரசியல் மாற்றமும் நிகழ்ந்தது. அவரோடு கூடுதலாக கூட நடித்து கொண்டிருந்த ஒரு நகைச்சுவை நடிகர், அவருடைய பேர் கிட்டு என்று எல்லோரும் அழைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்தான் கிருஷ்ணன். முழுமையாக சொன்னால் NS கிருஷ்ணன், இன்னும் புரியும்படியாக சொன்னால் அவர்தான் கலைவாணர். அந்த கலைவாணரோடு ஏற்பட்ட நட்பு, கலைவாணர் பல இதழ்களை எம்ஜிஆருக்கு படிக்க கொடுத்தார். அப்போது எம்ஜிஆர் நெற்றியிலே திருநீறு, கழுத்திலே ருத்ராட்ச கொட்டையுமாக இருந்தவர். அவரிடத்திலே ஐயா பெரியார் அவர்களினுடைய குடியரசு பத்திரிகைகளை கலைவாணர் படிக்க கொடுத்தார். அந்த குடியரசு எம்ஜிஆரை மாற்றியது, பல புதிய சிந்தனைகளை அவரிடத்திலே உருவாக்கியது. அதற்கு பிறகு கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏற்பட்ட உறவு அவரை மெல்ல திராவிட இயக்கத்தை நோக்கி அழைத்து வந்தது. 1954 ஆண்டு கைத்தறி தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக கைத்தறி துணிகளை தோளில் சுமந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஊரில் வீதிகளில் விற்று கொண்டிருந்த போது சென்னையிலே கலைஞர் துணிகளை விற்று கொண்டிருந்தார். ராயப்பேட்டைக்கு வருகிற போது எம்ஜிஆர் வெளியில் வந்து ஒரு பெரிய தொகைக்கு அந்த துணிகளை வாங்கினார். அதற்கு பிறகுதான் திமுக கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்தார். அங்கே தொடங்கி அவருடைய அரசியல் வாழ்க்கை 72 இன்னொரு மாற்றத்தை பெற்று அவரே தனியாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியிலே தேர்தலிலே நின்று வெற்றி பெற்று 1977 87 வரைக்கும் 10 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருந்து முதலமைச்சராகவே இறந்தும் போனார். ஒரு மனிதனினுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பல்வேறு திருப்பங்களை காணக்கூடும் என்பதற்கு எம்ஜிஆரின் வாழ்க்கையைப் போல இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்க முடியாது. தொடங்கும் போதே அவர் ஒரு பெரிய நடிகர் இல்லை, ஒரு சின்ன சின்ன பாத்திரங்களில் நடித்தவர். அரசியலுக்கு வருகிற போதே ஒரு பெரிய கட்சியின் தலைவர் இல்லை, ஒரு சாதாரண தொண்டர். ஆனால் எல்லா நிலைகளிலிருந்தும் அவர் வளர்ந்து வளர்ந்து மேலே எழுந்து ஒரு நாட்டின் முதலமைச்சராக 10 ஆண்டுகள் இருந்து புகழோடு மறைந்தார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை. அவருடைய 100 நிறைவடைகிற நாள்தான் இந்த ஜனவரி 17. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஆலோசனை நேரத்தின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் காணலாம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் அரசாங்க பணிகள் அல்லது பொதுத்துறை நிறுவன பணிகளுக்கெல்லாம் போகலாம், அந்த அரசு அல்லது பொதுத்துறை நிறுவன பணிகளுக்கான தேர்வு முறைகள் என்ன, எந்த அமைப்பு தேர்வை நடத்துகிறது, அந்த தேர்விற்கான தயாராகக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம முதல்ல IAS தேர்வுகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC நடத்தக்கூடிய IFS தேர்வுகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். IFSல ஒரு ரீகால் பண்ணிட்டோம்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அந்த ப்ரிலிமினரிங்கிறது IAS தேர்வுகளுக்கும் IFS தேர்வுகளுக்குமான காமன் எக்ஸாமினேஷன். அந்த ப்ரிலிமினரி முடிஞ்சவுடனே மெயின் எக்ஸாமினேஷன் வரும். அந்த மெயின் எக்ஸாமினேஷனில் மொத்தம் 5 தாள்கள் இருக்கின்றன. அந்த 5 ஆங்கிலம், 2 ஜென்ரல் நாலேஜ் பேப்பர், 2 ஆப்ஷனல் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொன்னோம். அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி நம்ம பேசும்போது ஆளுமை தேர்வு அப்படின்னு பேசும்போது அது 2 வகையான அந்த நேர்முக தேர்வின் அடிப்படையில் அந்த ஆளுமை தேர்வு நடக்கும். அந்த ஆளுமை தேர்வு அப்படிங்கிறது IAS IPS தேர்வுகளுக்கு மாத்திரம் இல்லை, IFS தேர்வுகளுக்கு மாத்திரம் இல்லை, பொதுவாகவே எல்லா நிறுவனங்கள்லேயும் தலைமை பண்புக்கு அல்லது தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே அது முக்கியம். அப்படி தான் எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம அதை பற்றி நம்ம பேசினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம சில விஷயங்களை பேரலல் ட்ரா பண்ண ட்ரை பண்ணோம். அதாவது இன்டர்வியூலே பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி இன்டர்வியூ, HR இன்டர்வியூங்க தான் பர்சனாலிட்டி இன்டர்வியூ இருக்கும் கார்ப்பரேட்ஸில் கூட அப்படிங்கிறது குறித்து கூட நம்ம பேசினோம். இதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்
ஆளுமை தேர்வில் என்ன செய்கிறார்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இந்த ஆளுமை அப்படிங்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் உள்புற தோற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினோம். அதில் வெளிப்புற தோற்றத்தில் வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி உணையடைகிறீங்க, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசினோம். அதுக்கடுத்து உள்புற தோற்றம் அப்படின்னு வரும்போது அதில் வந்து 4 விஷயங்கள் நான் லாஸ்ட் வீக் வரும்போது உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய கருத்தாக்கம் செய்யக்கூடிய முறை, அது ஒரு தாட், அது நம்மளுடைய ஒப்பீனியன் மேக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் ஆட்டிடியூட், நம்ம வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை சிந்தனையோடு இருக்கக்கூடாது, நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு இந்த பாசிட்டிவிசம் ஆர் ஆப்டிமிசம் பற்றி பேசணும். இந்த 4 இருந்ததுனா தான் வந்து தலைமை பண்பு அப்படின்னு சொன்னோம். இதை தான் வந்து உங்களுடைய நேர்முக தேர்வில், ஆளுமை தேர்வில் வந்து இதைத்தான் எந்த ஒரு ஆளுமை தேர்வுலையும், ஈவன் ஹெச்ஆர் இன்டர்வியூலையும் பார்க்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து ஆளுமை தேர்வில் வெளிப்புற தோற்றம் அப்படின்னு வரும்போது நாம் எப்படி உடை அணிகிறோம், எப்படி வந்து இன்டர்வியூ போர்டு முன்னாடி உட்காரோம், எப்படி அவங்கள வந்து ஐபால் டைபால் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் உள்புற ஆளுமையில் தான் வந்து இந்த 4 விஷயங்கள் சொன்னேன். கான்ஃபிடென்ஸு, ஆட்டிடியூட், அப்புறம் வந்து ஆப்டிமிஸ்டிக் வியூ அண்ட் தென் ஒரிஜினாலிட்டி ஆஃப் தாட், ஒப்பீனியன் மேக்கிங்கில் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து நாம் பேசினோம். இப்போது இந்த ஆளுமை தேர்வில் எப்படி வந்து இதெல்லாம் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்க பார்ப்பாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு டீம் ஆஃப் பீப்புள், ஒரு டீம் ஆஃப் 5 இல்லை 6 மெம்பர்ஸ் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க. இப்போ உதாரணமாக வந்து இப்போது தமிழகத்தில் வந்து தேர்தல் முடிஞ்சிருக்குது அப்படின்னா, இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த தேர்தலில் வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, பணம் விளையாண்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஃப்ரீபீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி கேட்கலாம். இல்லை இந்த ஆதார் அட்டை விஷயம் வந்து ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் நடக்குது, அதில் வந்து ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு ஒரு ரைட்டை பற்றி, அடிப்படை உரிமையை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நடப்பு நிகழ்வில் நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாம் வந்து இதை பற்றி நிறைய வாசிச்சிருப்போம். டெய்லி அன்றாடம் வந்து நியூஸ் பேப்பரில் வருது, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வந்து அதை பற்றி நிறைய விவாதம் பண்ணுறாங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது, அதை பற்றி நிறைய விவாதம் பண்ணுறாங்க. பெண்களுக்கு இந்த நாடு பாதுகாப்பானதாக இருக்குதா, இந்த சமூகம் பாதுகாப்பானதாக இருக்குதா அப்படின்னு நிறைய விவாதங்கள் நடக்குது. சினிமா வந்து எந்த அளவுக்கு இதுக்கு காரணமாக இருக்குது, ஊடகங்கள், சினிமா தவிர மற்ற ஊடகங்கள் எந்த அளவுக்கு இதில் காரணமாக இருக்குது, இதில் பல்வேறு விவாதங்கள் பல்வேறு தளங்களில் நடந்து கொண்டே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க, அதை உள்வாங்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த விவாதங்களை கலந்துக்கக்கூடிய ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ திரைப்படத்துறையினர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நாம் எல்லாருமே வந்து திரைப்படங்கள் வந்து தவறானவை, பெண்களை தவறாக சித்தரிக்குது, அதனால தான் எல்லா தப்பு நடக்குது, நாம் ஒரு கருத்து வச்சுருக்கலாம். ஆனால் திரைப்படத்துறையினர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. இல்லை நீங்கள் எங்களை தப்பாக பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இன்னொரு ஊடகம் இருக்கும், பிரிண்ட் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த பிரிண்ட் மீடியா வந்து பத்திரிகைகள் வந்து அவங்க வந்து ஒரு கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த கருத்துக்கு வந்து திரைப்படம் வந்து எதிர்க்கும், அல்லது வந்து தொலைக்காட்சி ஊடகம் வந்து அதை பத்திரிகைகளுடைய கருத்துக்கு எதிராக இருக்கும். ஸோ இப்படி பல்வேறு கருத்துக்கள் சமுதாயத்தில் சுற்றிக்கிட்டு தான் வரும். இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஒரு கற்ற ஒரு மனிதராக, ஒரு லேர்னட் பர்சனாக, ஒரு அறிவு சார்ந்த ஒரு மனிதராக நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க, அதில் உங்களுடைய கருத்து என்ன, யார் சொல்வது சரி, இதில் எல்லாருமே தவறாகவும் இருக்க முடியாது, எல்லாருமே முழுக்க சரியாகவும் இருக்க முடியாது. இப்போ சரி என்றால் எந்த அளவுக்கு சரி, தவறு என்றால் எந்த அளவுக்கு தவறு, நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை சரின்னு பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் ஒரு விஷயத்தை தவறுன்னு பார்க்குறீங்க, இதற்கான காரணிகள் என்ன, அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எந்த காரணங்களை கொண்டு வலு சேர்ப்பீர்கள், எந்த கருத்துக்களை கொண்டு எந்த கருத்துக்களை ஆதாரமாக முன்வைப்பீர்கள், உங்களுடைய கருத்துக்கான ஆதாரம் என்ன, அதை எப்படி வந்து நீங்கள் அந்த ஆதாரத்தை வந்து ஒரு நியாயமான ஆதாரமாக வந்து நீங்கள் வந்து ரீசன் அவுட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் வந்து ஒரு ஆளுமை தேர்வில் வந்து அவங்க எதிர்பார்க்குறது. ஏன்னா ஒரு ஆளுமைங்கிற வந்து இதுதான் பண்ணுவான். ஒரு ஆளுமைங்க என்ன பண்ணுவான், ஒரு தனி மனிதன் ஒரு விஷயத்தை பார்க்குறான், அப்படியே அதை வந்து எடுத்துக்கிறான், அப்படியே கடந்து போயிடுவான். ஒரு ஆளுமை வந்து அப்படி கடந்து போக மாட்டான். ஒரு ஃபாலோவர் அப்படிங்கிறவன், ஒரு கீழ் லெவலில் இருக்கக்கூடியவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அன்றைக்கு எனக்கு உணவு கிடைத்ததா, இன்றைக்கு எனக்கு பணி கிடைத்ததா, முடித்தேன் போயிட்டேன், அவ்வளோதான். இது வந்து பியூரோக்ராட்டிக்காக வாழ்ந்துட்டு போவான். பட் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடியவன், ஒரு குழுவை தலைமையேற்று நடத்தக்கூடியவன் அது மாதிரி பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது, அவன் பார்க்க மாட்டான். எதையுமே வந்து அப்படியே கடந்து போக மாட்டான். இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதனுடைய சமூகத்திற்கு அதனால் வந்து என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும், நல்லதா கெட்டதா, நல்லதுன்னா எப்படி இருக்கும், கெட்டதுன்னா எப்படி இருக்கும்,
அதை சீர்தூக்கி பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். இது சமுதாயத்துக்கு நல்லதுன்னா அதை வந்து அப்ஹோல்ட் பண்ணணும், சமுதாயத்துக்கு தீங்கு வரும்னு சொன்னால் அதை வந்து உடனடியாக நிறுத்தணும். அப்படி நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இல்லை சார் ஒரு சில விஷயங்களில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, சில நெகட்டிவ்ஸும் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் மேலே வர்ற மாதிரியும் நெகட்டிவ்ஸ் வந்து சப்டியூ பண்ணுற மாதிரியும் சப்ரஸ் பண்ணுற மாதிரியும் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இதுதான் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய ஒரு ஆளுமையினுடைய தகுதி அல்லது ஆளுமையினுடைய ஒரு ஆளுமையிட்ட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இது உங்ககிட்ட இருக்குதான்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ சமூக அளவில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கீங்களா? அடுத்தது சோஷியோ எக்கனாமிக், சமூக பொருளாதார அளவில், சமூக பொருளாதார நோக்கில் அதை பார்த்துருக்கீங்களா பார்ப்பாங்க. மூன்றாவது அரசியல் நோக்கில் பார்ப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன. நான் சொல்கிற அரசியல் அப்படிங்கிறது வந்து இந்த கட்சி சார்ந்த தேர்தல் அரசியலை நான் சொல்லலை. அரசியல் நான் சொல்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர். கான்ஸ்டிடியூஷன் படி இருக்குது அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய நோக்கங்களும் அதனுடைய அடிப்படை மதிப்பீடுகளும் அங்கே எந்த மாதிரியாக கையாளப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கணும். இதில் அரசியல்ன்றது அடுத்த கட்டமான அரசியல் தான் வந்து இந்த தேர்தல் அரசியல், கட்சி அரசியல்ங்கிறது. அதுக்குள்ளே ஏதாவது வந்து நல்ல விஷயங்கள் நடக்குதா அல்லது அதனால் எதுவும் தீமை இருக்குதா, இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்குறது, அந்த பல்வேறு பரிமாணங்களில் அதை பார்க்குறது, அந்த பரிமாணங்களை புரிந்து கொண்டு நமக்குன்னு ஒரு கருத்தை உருவாக்கிவிட்டு அந்த கருத்துக்கான ஆதாரங்களையும் நம்மளால் வந்து சரியாக எடுத்து சொல்ல முடியுமானால் நாம் ஒரு நல்ல ஆளுமையாக மாறுறோம். அந்த நல்ல ஆளுமையாக மாறும்போது அந்த பணிக்கு நான் தகுதியுடையவன் அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன், ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி ப்ரூவ் பண்ணும்போது அந்த போர்டுக்கு வந்து தேவையானது தான். ஸோ இவன் இந்த பணிக்கு சிறந்தவன், இந்த பணிக்கு தகுதியானவன் அப்படின்னு முடிவு கட்டுவாங்க. ஸோ இதான் வந்து ஆளுமை தேர்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஃபர்தர் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி கருத்தாக்கம் பண்ணுறதுன்னு நம்ம தொடர்ச்சியாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.